பாத்தீங்களா நீங்க பேசினது எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு? சரவணன்லாம் இத பத்தி பேசுறான். இப்ப என்ன, அவன் படிப்பை முடிச்சிட்டு வேலைக்கு போயிட்டானா? நம்ம கடன்லாம் தீந்துருச்சா? எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்து நான் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு போகணுமா? இங்க பாருங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. திரும்ப திரும்ப இத பத்தி பேசி என்ன சங்கடப்படுத்தாதீங்க. இளமதி, சொன்னா கேளுமா, பிடிவாதம் பிடிக்காதம்மா. என்ன இளமதி? நான் என்ன வேணும்னா பிடிவாதம் பிடிக்கிறேன்? எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல. என் வாழ்க்கையில கல்யாணம்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. இதுக்கு மேலயும் இங்க நின்னு என்ன வேதனைப்பட வைக்காத. தயவு செஞ்சுக்கிறது போயிடு போயிடு. இந்த பக்கமாக தான் சண்டை கோழி வரும்னு நினைக்கிறேன். அது வந்தா நடந்ததை சொல்லி எப்படியாவது புரிய வச்சிடணும். இந்த பக்கம் தானே சொன்னா. பட்டாசு கரெக்டாக தான் இடத்த சொல்லியிருக்கான். ஏய், எதுக்காக வண்டியை நிறுத்துற? ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் எதுக்காக இப்படி வந்து என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்க? நீ என் மேல கோவத்துல இருக்கேங்கிறது எனக்கு தெரியும். நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் நீ காது கொடுத்து கேளு. அன்னைக்கு யார் என்ன உங்க வீட்டுக்கு வர முடியாதபடி பண்ணாங்கன்னு சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். நிஜமாவே வரணும்னு முத மனசார நினைச்சேன். அதனாலதான் அன்னைக்கு உங்ககிட்ட கூட வரேன்னு சொன்னேன். அதான் வராம என் மூஞ்சில கரிய பூசிட்டியே. ஏய் இல்லமதி, யாரும் எதுவும் பண்ணல. நீ தான் வேணும்னே என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிருக்க. என்ன இளமதி, நான் சொல்றதெல்லாம் உண்மை. நான் எதையும் வேணும்லாம் பண்ணல. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு நான் இங்க வரும்போது நான் குடிக்கவே இல்லை. ஆனாலும் என் மேல எப்படி அந்த நாத்தம் அடிச்சதுன்னு தான் எனக்கு தெரியல. ஆமாமா, நீ சின்ன குழந்தை பாரு. உன்னை புடிச்சு உட்கார வச்சு யாரோ வாயில ஊத்தி விட்டுருக்காங்க. நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. இங்க பாரு இளமதி, என் மேல இருக்கிற கோவத்துல நான் சொல்றதெல்லாம் நம்ப மாட்டேன். நீயே கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு. நான் எதையும் யோசிச்சு பார்க்க விரும்பல. அதுவும் உன்னை பத்தி சத்தியமா யோசிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்.